வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. அயலான் திரைப்படம் குழந்தைகளுக்கான திரைப்படம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை நம்ப வச்சு கூட்டி போனாங்க. படம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. ஏன்னா அதை பார்த்து மிரளுகின்ற பிரமிக்கின்ற அளவுக்கு 2K கிட்ஸ் வந்து இல்லை. அவர்களே தொழில்நுட்பத்தில் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த சிஜி ஒர்க்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, படம் ரொம்ப தாமதமாக வந்ததுனால இதற்கு முன்னாடி 2.0 எந்திரன் இதெல்லாம் பார்த்ததுனால பெருசாக ஒரு ஏலியன் கேரக்டர் சிஜியில் வர்றது, அது மேஜிக் பண்ணுறது, அது எல்லாரையும் காப்பாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப பழைய பேட்டர்ன் வேறு. ஸோ 2K கிட்ஸுக்கு டெக்னிக்கலாக திருப்திப்படுத்தியிருக்கானா ஏதோ அதாவது ஒரு தப்பு செய்கிறவனா ஏதோ ஒரு சூப்பர்மேன் வந்து சாகசம் பண்ணால் ஒரு திருப்தி வரும்ல, அந்த திருப்தியை வந்து குழந்தைகளுக்கு தருது. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப பழைய கதை, எடுக்கப்பட்ட விதம் பழையது, பழைய வில்லன், பழைய ஹீரோயின் கரெக்டாக இப்படின்னு எல்லாமே எதுவுமே புதுசாக இல்லை அப்படிங்கிறது படத்தில் வந்து ஒரு அயற்சியை தருதுங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வானத்துலேருந்து வந்து இந்த உலகத்துக்கு இது பண்ணுற மாதிரி நிறைய சாமி படமும் வந்துச்சு, சூப்பர்மேன் படமும் வந்துருச்சு. சக்திமான் சீரியலே அப்படி தானே, வந்து அப்படி குழந்தைகளை அப்படி காப்பாற்றுவார், கெட்டவன்ட்டு காப்பாற்றுவார். ஸோ சக்திமான் சீரியலை தூர்தர்ஷனில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் போட்டாங்க. 25 வருஷம் நினைக்கிறேன், 95 96 நினைக்கிறேன். அப்போ எல்லோரும் ஸ்கூல் பசங்க விரும்பி பார்த்தாங்க. இப்போ சக்திமான் மாதிரி ஒரு சீரியலை இப்போ உள்ள குழந்தைங்க பார்ப்பாங்கனாலே நிறைய ஃபால்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இது இப்படி அது இப்படின்னு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. சக்திமான் சீரிஸே ஒரு பூமர் தனமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி 2K கிட்ஸ் வந்து டெக்னாலஜியாகவும் வளர்ந்துட்டாங்க, அவங்க வே ஆஃப் தாட்டும் வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இது ஒரு சக்திமான் எஃபெக்டாக தருது, அப்படி தான் பார்க்கணும். ஆனால் சக்திமானை ரசிக்கிற வியூவர்ஸ், அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கான வியூவர்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ பெரியவங்க ரசிக்கிறதுக்கு படத்தில் பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை. கதை எப்படி போகுங்கிறது முதல்ல இருந்தே எல்லாருக்கும் நினச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மைடியர் குட்டிச்சாத்தான் மாதிரியான படங்கள் இருக்குல்ல, அதில் நம்ம ஆட்கள் நிறைய பார்த்துட்டாங்க. அதாவது ஒரு குட்டிச்சானை வச்சுக்கிட்டு குழந்தைங்க வந்து நல்லது செய்யும், ஊருக்கு கெட்டவங்களெல்லாம் இது பண்ணும், பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ஏற்கனவே குழந்தைங்க படங்கிற பேரில் நிறைய குட்டிச்சாத்தான் படங்கள் வந்துருச்சு. பேய், நல்ல பேய் உள்ள கதை, கெட்ட பேய்கிட்ட வந்து காப்பாற்றுறது, சாமி குழந்தை வடிவில் வந்து செய்கிறது, இந்த மாதிரி கதையெல்லாம் நிறையா வந்ததுனால படத்தில் புதிய அம்சம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு வீடியோ கேம் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்லலாம் படம் வந்து ரொம்ப வழக்கமான சினிமாக்குள்ளேயும் வந்துருச்சு. அதாவது ஒரு சுற்றுச்சூழல் சினிமா அப்படிங்கிற உணர்வை முதல் ஒரு 10 நிமிஷம் பூம்பாறையில் இருக்கிற வரையும் அப்படி ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து டெக்னிக்கல் ஃபிலிம், வானத்திலேருந்து வருது, இந்த உலகத்தை காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரினா இது ஒரு மேஜிக் மிரட்சியை தரக்கூடிய படம் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு 10 நிமிஷம் ஏற்படுத்துது. இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. அதுக்கப்புறம் வழக்கமான ஹீரோயின் கதையான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கான்செப்டையும் லைட்டாக அப்படியே சேர்த்துக்கிறாங்க. என்னென்னா எல்லாத்தையும் அயலான் ஏலியனே செஞ்சுட்டு அப்போ ஹீரோக்கு என்ன ரோலுங்கனால ஒரு சீசனில் பிடிச்சி ஏலியனை பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க. இவர் அயலான் மாதிரி இவர் மாறுறாரு. ஏன்னா கடைசியில் ஒரு ஹீரோக்கு தானே முக்கியத்துவம் தரணும். ஒரு பொம்மை அந்த பேரை வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல, அந்த பொம்மை மாதிரி நடித்தவர் யாரோ அவருக்கு அந்த நேம் கிடச்சிடக்கூடாதுல்ல. அப்போ எப்படி இருந்தாலும் ஏலியனுக்கு கிடைக்கக்கூடிய நேம் கடைசியில் ஹீரோக்கு கிடைக்கணும், அந்த ஏலியனை அவர் காப்பாற்றுற மாதிரி காமிக்கணும். ஏலியன் உலகத்தையே காமிப்பார், ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் அந்த ஏலியனை காப்பாற்றுவாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் சூப்பர் மேனாக வந்து ஹீரோவை தானே காமிச்சாகணும். சூப்பர்மேன்னா ஹீரோவை காமிக்கணும். சூப்பர்மேன் இல்லாமல் வேற ஒருத்தர் அந்த படத்தில் அந்த ரோல் எடுத்துக்கிட்டாருன்னா அவரையே காப்பாற்றுகின்ற இடத்தில் நம்ம ஹீரோக்கள் வந்து வரணும். அப்படியான ஒரு சூழல் தானே தமிழ் சினிமாவில் இருக்குது. அதனால் என்னடா ஃபஸ்ட் ஹாஃபில் சிவகார்த்தியின் டம்மியோ எல்லாத்தையும் அதுதான் ஸ்கோர் பண்ணுது, அதுதான் மேஜிக் பண்ணுது, குழந்தைகளை காப்பாற்றுதுங்கிறப்ப அந்த குழந்தையவே காப்பாற்றுறாரு ஹீரோ அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி அவருக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காண்டி அவர் அந்த ரோல் அவருக்கு ஒரு மேஜிக் பவர் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நம்ம பார்த்து சலிச்சு போச்சு. 60களில் பட்டணத்தில் பூதமாக இருக்கட்டும், மைடியர் குட்டிச்சாத்தானாக இருக்கட்டும், ஏற்கனவே பார்த்த பழைய சாமி படங்களாக இருக்கட்டும், கெட்டவர்களை மட்டும் தண்டிக்கின்ற நல்ல பூதங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்துருச்சு. சூப்பர்மேன் கதைகள், சக்திமான் கதைகள்லாம் வந்ததுனால ஒரு சலிப்பு தட்டுது. எத்தனை தடவை தான் இப்படிங்கிறதும் இப்படின்னா சக்திமான் சுற்றுறது, இவர் இப்படின்னா அப்படி நிற்கிறது, இவர் தொட்டா மாறுறது எல்லாம் நிறைய பார்த்ததுனால ரொம்ப சலிப்பு வருது. அதுவும் படம் ரொம்ப வருஷம் எடுத்ததுனால புதுசாக அப்டேட் ஆகலை. ஜெயிலர் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு படத்தில் டைலாக் வர்றதுனால அந்த சீன்லாம் தேட்டரில் சிரிச்சிடுறாங்க. நகைச்சுவை காட்சி அப்படி என்று பார்த்தீங்கன்னா யோகி பாபுனுடைய முதல் பாதி, அதாவது ஃபஸ்ட்டாக இடைவெளிக்கு முன்பு யோகி பாபு வருகின்ற காட்சி, அந்த கருணாகரன் கூட்டணிங்கிறது
கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது படம் ஒரு 20-25 நிமிஷத்தில் வரக்கூடிய காட்சிகள் யோகி பாபு வழக்கம் போல் அடிக்கிறது. அவர் மட்டும் இல்லாமல் யோகி பாபு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படங்கனால அவருடைய கொஞ்சம் பழைய பேட்டன் தன்னைத்தானே உருவ கேலி செஞ்சுக்கிறது, தன்னை ஒரு கரடி மாதிரி மூஞ்சி கேவலமான மூஞ்சி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறது தேட்டரில் சிரிக்கிறாங்க. ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். இப்போ கொஞ்சம் அந்த உருவ கேலிலாம் செய்யக்கூடாதுங்கிற பக்குவம் தமிழ் சினிமாவுக்கு வந்துருச்சு. சிவகார்த்திகேயனே இனிமேல் அப்படி நடிப்பாருன்னு ஏன்னா தொடக்கத்தில் சிவகார்த்திகேயனே பெண்களை கேவலப்படுத்தி தான் படம் எடுத்தார். அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பக்குவமாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, சந்தானம் படத்தை விமர்சிக்கிறாங்க, சிவகார்த்திகேயனை விமர்சிக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சு தப்புன்னு சொல்கிறாங்கனால இப்போ அவங்களே கொஞ்சம் அந்த மாடர்ன் கான்செப்ட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் பழைய படங்கனால அவங்க கொஞ்சம் பூமராக இருந்தப்போ எடுத்த படம். அதனால் உருவ கேலி ரொம்ப இது யோகி பாபுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறப்போ பனிக்கரடி மாதிரி ஒன்று வச்சு, ஏன்னா கரடி மாதிரி இருக்காராம் யோகி பாபு. அப்போ ஒரு இதை பார்க்குற ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி தோற்றத்தில் ஒருத்தனை கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் படத்தில் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்காக எடுக்கிற படத்தில் இந்த அடுத்தவங்களை கேலி பண்ணுறது, நிறத்தை வச்சு உருவத்தை வச்சு கேலி பண்ணுறதை தவிர்க்கலாம். இந்த படத்தில் அது அதிகம் இல்லைனாலும் யோகி பாபுவை வைத்து வரக்கிற 2-3 காட்சிகளை உருவ கேலி தான். என்னைய பார்த்தாலே ஏலியன் மாதிரி தான் இருக்கும், ஆதார் கார்டில் எல்லார் மூஞ்சியும் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி அவர் தன்னையே தன்னுடைய முகத்தை வச்சு இது பண்ணிக்கிறார், பாடி ஷேமிங். அடுத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணாலும் தப்பு தான், தன்னைத்தானே பண்ணிக்கிட்டாலும் தப்பு தான். ஏன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியா இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கான்செப்ட் மாறி இருக்குது. இது கொஞ்சம் பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி படங்கனால இந்த பெண்களை இழிவுபடுத்துறது உருவக்கேலி அந்த கான்செப்ட் இருக்குது. படத்தில் வேறு விதமாக பெண்களை இழிவுபடுத்துவது, இரட்டையர்த்த வசனங்கள், ஆபாசம் இப்படி எதுவுமே இல்லை. அது பாராட்ட தகுந்த விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இதை ஒரு வெப்சீரிஸாவோ டிவிலையோ இல்லை ஓடிடிலையோ கூட கொஞ்சம் ஓட்டி கூட பார்க்கலாம். தேட்டரில் 2.5 மணி நேரம் முழுசாக உட்காந்து பார்க்குறது உண்மையிலே போர் அடிக்குது. ஒரு புது படம் கதையே கேட்காம போனால் கூட அவ்வளோ போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் மிகப்பெரிய சண்டை, ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்குமான சண்டை. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு பில்டப் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஏலியனை பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க. அடிக்கடி அதை போட்டு அந்த கரண்ட் ஷாக் கொடுத்து கொண்டு கொடுத்துறாங்க. இந்த பழைய படத்தில் அசோகன் நம்பியார்லாம் எம்ஜிஆருடைய பொண்டாட்டி அம்மாவெல்லாம் கடைசி ஒரு இதில் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு கொடூரமாக பல்லு இருக்கும், அப்படியே வரும் அந்த மலைப்பாறை அப்படியே டிங்கின்னு வரும். இங்கே நம்பியார் ஆகட்டும் அப்படிங்குவார். உன்னை அசோகன் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, இனிமே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படி சிரிப்பாங்க. கடைசி அந்த பல்லு இறங்குறப்ப எம்ஜிஆர் டக்குன்னு குதிச்சு அந்த அப்படி சவத்தலை தள்ளி, இந்த மாதிரி நிறைய பழைய படங்கள் வரும்ல, அதே மாதிரி இந்த படத்துலையும் கடைசி அது ஏதோ ஒரு இதில் போட்டு அதை கரண்ட் ஷாக் கொடுத்து அதை அப்படியே அழுகிற மாதிரி கதற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. நினைக்கிறது எப்பவுமே நடக்காத. ரொம்ப பழைய படம் 50-60கள் அலிபாபா 48 அந்த காலத்துலேருந்தே இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி திருப்பி அந்த அயலானை போட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனாவது டக்குன்னு காப்பாற்றி தொலைகிறாரான்னு பார்த்தா இவரும் போய் அடி வாங்கிட்டு வராரு. கடைசியில் ஒரு ரொம்ப நேரம் ஃபைட்டு, கிளைமேக்ஸில் ஃபைட்டு ரொம்ப நேரம் இருக்க கான்செப்ட்லாம் பழைய அர்ஜுன், விஜயகாந்த், சரத்குமார் கான்செப்ட். அதெல்லாம் அந்த கான்செப்ட் முடிஞ்சே 35 வருஷம் ஆகுது. இப்போலாம் ரஜினி மாதிரி பெரிய நடிகர்கள் கூட கடைசி கிளைமேக்ஸில் ஃபைட்டு ரொம்ப நேரம் வைக்கிறதில்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ஏதோ இந்த அயலானுக்காக கெட்டவன் அவன் பயங்கரமான வில்லனாக இருக்கிறான், அவனோட கடைசியில் ஃபைட் பண்ணுறது, இதெல்லாம் அதான் சொல்கிறேனே ரொம்ப பழைய சினிமாக்களுடைய வடிவங்களை தொகுத்து இந்த படத்தை நீங்கள் தந்திருக்கீங்க. இது 70s 80s 90s பிறந்த கிட்ஸுகளுக்கு பயங்கர போர் அடிக்கும். 2K கிட்ஸுக்கு ரொம்ப அவுடேட் ஆகும், என்னடா இவ்வளோ பூமராக இருக்கே அப்படிங்கிற கான்செப்டை தரும். ஒரு 7-8 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைகளுக்கு அவ்வப்போது அந்த பொம்மையை காமிக்கிறது, அந்த அயலான் மாதிரி காமிக்கிறது ஒரு ஜாலியாக சிரிக்கும். மற்றபடி ஒரு 10 வயசை தாண்டிட்டா கூட அந்த குழந்தைகள் கூட அந்த படம் முழுமையான குழந்தைகள் படம்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு என்வாயர்மெண்ட் பாலிடிக்ஸையும் முழுசாக ஒரு சுற்றுச்சூழல் அரசியலை பேசலை, அதையும் கூட கடைசியில் புறாவை திங்காதீங்க, கோழியை சாப்பிடாதீங்கன்னு இந்த ஏதோ அசைவம் சாப்பிட்றதுனால உயிர்கள் செத்து போகுதுங்கிற இந்த கிறுக்குத்தனமான கான்செப்ட், கிறுக்குத்தனங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா அந்த அசைவத்துக்கு எதிராக பேசுகிறது எல்லாமே முட்டாள்தனம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த புறாவை கொள்ளாதீங்க அப்படிங்குவார். அதனால் திருப்பி இவங்க அந்த உயிர்களை நேசித்தல், பூமியை நேசித்தல், சுற்றுச்சூழலை நேசித்தல்னாலே சைவ உணவு தான், அசைவத்தை சாப்பிடக்கூடாது, கரிமீனை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை இயக்குனருக்கு, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதுல. அந்த வெட்டுக்கிளிகள் அழிச்சிட்டு போகுது, பூச்சிக்கொல்லி போடக்கூடாதுங்கிறாரு, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலை. ஸோ ஒரு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம். ஆனால் அல்டிமேட்டாக ஹீரோ ஜெயிக்கிறாரு, ஹீரோயிசமான்னு. மற்றபடி சென்டிமெண்ட் படத்தில் எடுபடலை, ஒரு சீனில் கூட அழுக வரல. அந்த ஏலியன் அடி வாங்கி நிற்கிது, கடைசியில் அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு போகிறப்ப 2 பேரும் அழுகுறாங்க. அது அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான காட்சியாக அமைந்திருக்கணும். ஒருத்தர் கூட அழலை. ஏலியனும் சிவகார்த்திகேயனும் பிரிய போகும்போது கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த சீனில் ஒரு அழுக வரணும், ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி சரி படத்தை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்கிற ஒரு மனநிலை தான் வருதே ஒழிய அந்த சீனில் ஒரு இது வரலை. அந்த ஏலியனுடைய நடிப்போ சிவகார்த்திகேயனுடைய நடிப்போ, சிவகார்த்திகேயன் அழுகவே இல்லை. அப்படி 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சி பிரியறப்பையும் நமக்கு ஒரு ஃபீலிங் வரல. அவங்களே அது ஒரு சீரியஸான சீனாக போடலாம், அடுத்த நிமிஷமே ஒரு ஜோக்காக கொண்டு வராங்க. ஸோ நகைச்சுவை படமாகவும் முழுசாக வெற்றி பெறலை, குழந்தைகளுக்கான படமாகவும் அது முழுமை பெறலை, பெரியவங்க பார்த்துடவே முடியாது, பெரிய போரு. ஸோ படம்
ஒரு ஒரு மாதிரி பாவம் ஏதோ எதிர்பார்த்து சொதப்பி எடுத்துட்டாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஒரு குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படத்தில் ஒரே ஆறுதல் இஷா கோபிகர். இவங்கள வந்து ஒரு ரொமான்ஸ் ஹீரோயினாக இன்சுவாச காற்றே, காதல் கவிதை மாதிரி படத்தில் நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட் ஒரு ஹீரோயின், நல்ல ஒரு தோற்றம் அவங்கள நல்லா சண்டை காட்சிக்கு அருமையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. படத்தில் ஒரு 4-5 பேரை கொலை செய்கிறாங்க அவங்க. ஒரு ஸ்டைலிஷ் வில்லி, அந்த விதத்தில் பாராட்டலாம். ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோயினாக இருந்தவங்கள ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு கொடூர வில்லியாக காமிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாரையும் ஒரு குத்தில் கொலை பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக காமிச்சிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இஷா கோபிகரை வித்தியாசமாக காமிச்சிருக்காங்களே, ஒரு ஹீரோயினாக பார்த்தவங்கள ஒரு கொடூர வில்லியாக பார்த்துருக்காங்களே, நமக்கு அதுதான் படத்தில் வித்தியாசமாக பார்க்குறேன். மற்றபடி படம் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. தேட்டரில் போய் காசு கொடுத்து உட்காந்து 2.5 மணி நேரம் செலவழிக்கிற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய பிரேக்காக வரும்னு எதிர்பார்த்தேன். இந்த படம் சுமாராக தான் வந்திருக்கு. நம்ம சும்மா சொல்லக்கூடாது இல்லையா, வியூவர்ஸ்க்கு படம் பார்த்தவங்களுக்கே தெரியும். அதனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் வியூம், சக்திமான் இந்த மாதிரிலாம் ஒரு சீரியல் போடுவாங்க தூர்தர்ஷனில், கேப்டன் வியூம் அப்படின்னு. அது கேப்டன் வியூம் சீரியல் இப்போ பார்த்தா கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சக்திமான் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி, மைடியர் குட்டி சாத்தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த படங்களில் கிளாரிட்டி இருந்தது. படம் முழுக்க மேஜிக் இருந்துகிட்டே இருக்கும், படம் முழுக்க சயின்ஸ் டெக்னாலஜி இருந்துகிட்டே இருக்கும். கேப்டன் வியூம்லாம் டெக்னாலஜி பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. சக்திமான்னா அந்த ஜாலி, அந்த மேஜிக்கு, அற்புதங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. குட்டி சாத்தான்னா அது படம் முழுக்க குட்டி சாத்தான் கெட்டவங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3D வேறு, அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த கிளாரிட்டியும் இல்லை. கடைசியில் அயலானை பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க. அயலான் ஏதாவது மேஜிக் செய்யும், ஊர் மக்களை காப்பாற்றுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. கடைசியில் அந்த வில்லன் போட்டு அதை போட்டு படுத்திக்கிட்டே இருக்கிறான். அது அந்த கொடுமையிலும் ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி பொத்திக்கிட்டு வாடா அவனை இவனே வழக்கம் போல் அதை பேச வச்சுருக்காங்க. அது அப்போ அந்த சீரியஸ்னஸாக அவங்களே கெடுத்து விட்டுறாங்க. ஒரு அயலான் அது தப்பிச்சு வர சீனில் நீ பொத்திட்டு போடா, நீ தாண்டா என்னைய அப்படின்னு பேசுகிறப்பலாம் அப்போ அது அவங்களுக்கு அந்த காட்சி மேலே கான்ஃபிடென்ட் இல்லை. இந்த சீனில் ரசிகர் அழுகணும், இந்த சீனில் சென்டிமெண்ட்டாக இருக்கணும், இந்த சீனில் வருத்தப்படணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கே எந்த உணர்வும் ஏற்படுத்தலை படத்தை எடுத்தவங்களுக்கு. அதனால தான் இப்படி எந்த மாதிரி நேரத்தில் ஜோக் வைக்கணும்னு தெரியாமலாம் வைக்கிறாங்க. அது ஜோக்காகவும் இல்லாமல் சோகமாகவும் இல்லாமல் அமைஞ்சிருது. ஸோ அயலான் ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான உண்மையாக இருக்குது. இந்த படத்தை நான் எதிர்பார்த்தேன், ஒரு தடவையாவது பார்க்கலாம், இல்லை குழந்தைகள் கூட பார்க்குற மாதிரி இருக்கும் பொங்கல் லீவ்லன்னு. ஆனால் படம் வந்து ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. பார்ப்போம் இனி வரும் காலங்களில் சிவகார்த்திகேயன் குழந்தைகளும் பெண்களும் பார்க்கும்படியான கண்ணியமான நல்ல படங்களை தருவார் என்று ஜீவா சினிமா நம்புகிறது. இது போன்ற தொடர்ச்சியான சினிமா குறித்த பல்வேறு செய்திகள், ஆய்வுகள், உரையாடல்கள், அழுத்தமான தரவுகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.